ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இது நம்ம சேனலில் ஓப்பன் ஆகி 24/7. ஸோ இதில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆஃபுல்லாக கேட்டுட்டு ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக ஒன்றுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனாவுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இந்த ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபண்டோட யூட்டிலைசேஷன் பெஞ்ச் மார்க்னு ஒன்று இருக்கும். ஃபண்ட் யூட்டிலைசேஷன் பெஞ்ச் மார்க் அதை ரீச் பண்ணோன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் தருவாங்க. ஸோ இதில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக ஃபண்ட் யூட்டிலைசேஷன் பெஞ்ச் மார்க்கை ரீச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த யோஜனாக்கு கீழே செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை யார் வாங்குறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் இவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா 335 கோடி வந்து கிடச்சிச்சு. ஸோ இதில் 75% 260 கோடியை அவங்க ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணதுனால இந்த ஸ்டேட்டுக்கு வந்து அடுத்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து தரப்போகிறாங்க. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து எவ்வளோ தருவாங்க அப்படின்னா மறுபடியும் 335 கோடி வந்து தருவாங்க செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் கவர்மெண்ட். ஸோ இந்த முடிவை எப்போ எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ரெவ்யூ மீட்டிங் போயிருக்கு. அதை யார் ஹெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர் மினிஸ்டர் யாரு நம்ம சிவராஜ் சிங் சௌஹான். ஸோ அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து 2007 to 2008 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சென்ட்ரல் ஸ்பான்சர் பண்ணுற ஸ்கீம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுற ஸ்கீமு. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேஷனுக்கு வந்து போகும். ஸோ அதாவது சென்ட்ரல் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க, ஸ்டேட் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான திங்ஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணும். ஸோ இந்த யோஜனாவே எதுக்கு அப்படின்னா ஸ்டேட்ஸ் அவங்களோட ஓன் அக்ரிகல்ச்சர் அலைட் செக்டார்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காண்டி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காண்டி இந்த யோஜனா வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலாக வந்து 2015 அதாவது 2017 to 18 வந்து லான்ச் பண்ணாங்களா. ஸோ 2015 to 16 வரைக்கும் 100% ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் இருந்துச்சு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து ரேஷியோவாக மாற்றிட்டாங்க. 2015 and 16 அப்புறம் ஸ்டேட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரேஷியோவாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 40% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 60% வந்து ஃபண்டு தருவாங்க, ஸ்டேட்ஸ் வந்து 40% வந்து ஃபண்ட் தரும். ஸோ அதே டைம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே 100% ஃபண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்கும், நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸுக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து 90% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தரும். ஸோ அதுக்கப்புறம் 10% வந்து ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸு. ஸோ இவங்களோட 20வது ஃபவுண்டேஷன் டேவை நியூ டெல்லியில் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ வெதர் அண்ட் ஓஷன் சயின்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட்டாக ப்ரொசீட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸோட செக்ரட்டரி டாக்டர் என் கலைச்செல்வி அவங்க தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொசீட் வந்து பண்ணாங்க. இது இந்த செலிப்ரேஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பிரித்தி பவன் நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆகி 20 வருஷத்துக்கான திங். ஸோ இதில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 இனிஷியேட்டிவ் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐஎம்டினா என்ன, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட லீடில் ஒரு 13 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க, எக்ஸ்பெஷலி டெடிகேட்டட் டு மெட்ராலஜிக்கல் ரிசர்ச். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா திருவாண்ட்ரமில் இருக்க சைக்ளோன் வார்னிங் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏரியா சைக்ளோன் வார்னிங் சென்டரை வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஎம்டி நோவா சிஸ்டம்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா தண்டர் ஸ்டாமை வந்து முன்னாடியே சொல்கிறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ இதோட பேர் என்ன, ஐஎம்டி நோவா. இது வந்து தண்டர் ஸ்டாம் நவ்காஸ்ட் மானிட்டரிங் காண்டி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இவங்க ஐஎம்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்டினரி எபிடமாலஜி அண்ட் டிசீஸ்
இன்ஃபர்மேட்டிக்ஸ் கூட எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வெதர் ட்ரிவன் அனிமல் டிசீஸ் அட்டாக்கை வந்து அனிமல் ரிஸ்க்கை வந்து ஆல்ரெடி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு யூனிட்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. என்ன? வெதர் ட்ரிவன் அனிமல் டிசீஸ் ரிஸ்க் ஃபோர்காஸ்ட் யூனிட் அப்படின்ற ஒன்றே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு சர்டைன் லெவலில் வந்து சடனாக வந்து கிளைமேட் வந்து மாறுறப்போ, வெதர் வந்து டிஃபிகல்ட்டாக ட்ரைவன் ஆகிறப்போ, அப்போது அனிமல்ஸ் மூலிமா பரவக்கூடிய டிசீஸ் வந்து ரிஸ்க் எப்படி இருக்குன்றதை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இந்த ஃபோர்காஸ்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் மீடியம் வெதர் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விங் மொபைல் ஆப்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார்? நேஷ்னல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங். ஸோ இவங்க வந்து விங்னு ஒரு மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து நியூமரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷன் பண்ணும். ரியல் டைமில் வெதர் அனாலிசிஸை வந்து நமக்கு வந்து டேட்டாஸாக வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வேற என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் டோப்ளர் வெதர் ரேடார் ரெஃப்ளெக்டிவ் மொசைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் எதுக்கு அப்படின்னா வெதரை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்சிஎஸ். ஸோ என்சிஎஸ்னா என்னது? நேஷனல் சென்டர் ஃபார் செஸ்மாலஜி. ஸோ இவங்களும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சென்டர் ஃபார் மெரைன் லிவிங் சோர்ஸ் அண்ட் எக்காலஜி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காம்ப்ரிஹென்சிவான காம்பண்டியம்ஸ் ஃபார் மந்த்லி செஸ்மாலஜி புல்லட்டின்ஸையும். ஸோ அதுக்கப்புறமா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு செஸ்மாலஜினா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எர்த்குவேக் ரிலேட்டடாக உள்ள திங்ஸ். ஸோ எர்த்குவேக் வருமா இல்லை வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ லிட்டரில் இருக்குது வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த திங். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டும். ஸோ அதுக்கப்புறமா மெரைன் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் சென்டர் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்ஸ் அண்ட் எக்காலஜி. ஸோ அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆத்ம நிர்பர் பஞ்சாயத் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு போர்ட்டலையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்ன போர்ட்டல்? சம்ரத் போர்ட்டல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மாடல் ஓஎஸ்ஆர் ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பஞ்சாயத்து ராஜை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங். ஸோ யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க என்னென்ன மினிஸ்ட்ரியை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜையும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி இது ரெண்டையுமே வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் இந்த போர்ட்டல் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே எது கூட அலைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசிட் பாரத் 2047 விஷன் கூட அலைன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆத்ம நிர்பர் பஞ்சாயத்து ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன கிராம் பஞ்சாயத்து பிளாக் பஞ்சாயத்துலேயே வந்து லோக்கல் அசட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறது, அதை வந்து ஒரு சஸ்டைனபிளாக ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ப்ராஜெக்ட்ஸை வந்து மாற்றுறது. ஸோ இதுதான் ஆத்ம நிர்பர் ப்ராஜெக்ட். ஸோ என்னென்ன அசட்ஸ் இருக்குது அதை எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்றறதுக்கு. ஸோ அடுத்து வந்து சமத் பஞ்சாயத் போர்ட்டல். ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜுக்கு இது வரைக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மே இல்லை. இந்த சம்ரத் பஞ்சாயத் தான் ஃபர்ஸ்ட். சம்ரத் பஞ்சாயத் போர்ட்டல் தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். ஸோ இது வந்து ஒரு பஞ்சாயத் ராஜோட மேனேஜ்மெண்ட்டை எண்டு டு எண்டு வந்து பார்க்கறதுக்கான ஒரு போர்ட்டல். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஓஎஸ்ஆர் ரூல்ஸ். ஸோ மாடல் ஓஎஸ்ஆர் ரூல்ஸ்க்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்ஸுக்கும் யூனியன் டெரிட்டரிஸுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் பார்க்கணும்னா அசஸ்மெண்ட்டு, கலெக்ஷனு, மேனேஜ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து ரெவன்யூஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, யூசர் டேக்ஸு, ஃபீ, நான் ரெவன்யூ டேக்ஸஸ். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கறதுக்கான ரூல்ஸ் தான் அந்த ஓஎஸ்ஆர் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ ஓஎஸ்ஆர்னா ஓன் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ரூல்ஸ்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் எங்கே வச்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கிருஷி பவான் நியூ டெல்லியில் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இந்தியா டு யூஸ். சரி, இந்தியா இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஜிடிபி டிஃப்ளேஷன். அது என்னப்பா ஜிடிபி டிஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிடிபி இவ்வளோ வரும் அப்படின்னு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வராது. ஸோ அதை விட வந்து கம்மியாக வரும்.
ஸோ இதெல்லாம் எதனால அப்படின்னா நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுல வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் ரியலில் அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ஹோல்சேல் பவர் இண்டெக்ஸை வந்து ப்ரொடியூசர் பவர் இண்டெக்ஸால் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திங்கை ரீப்ளேஸ் பண்ணி அதை வச்சு ஆனுவல் ஜிடிபி எல்லாம் எஸ்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு தான் ஜிடிபி வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு தான் ஜிடிபி வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைக் இதை வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து வரும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஜூன்லேயே, அதாவது ஜூன் 2026 வந்து ரெண்டையை வச்சு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதை வச்சு கேல்குலேட் பண்ணப்போ எவ்வளோ எஸ்டிமேட் ஆச்சு? 9.68 9.87 ஆச்சு. ஸோ ஆனால் இந்த ஆல்ரெடி வந்து WPI வச்சு கேல்குலேட் பண்ணாங்க. ஸோ இப்போது அவுட் சோர்ஸ் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ணுறப்போ 9.57% தான் வந்து வருது. அதுக்கு முன்னாடி 9.38% இருந்துச்சு. ஸோ இன்னும் இதில் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு கேல்குலேட் பண்ணிட்டு இருந்த ஜிடிபியை இப்போ அவுட் சோர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது சொன்னது யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர். ஸோ யார்? பியூஷ் கோயல். ஸோ இவர் எந்த மினிஸ்ட்ரியை பார்த்துக்கிறாரு? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இவர் தான் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, பியூஷ் கோயல். ஸோ என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா டாய் செக்டார்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எதை டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம 2032 குளோபல் டாய்ஸில் 5% ஆஃப் ஷேர் வந்து இந்தியாவிலேருந்து போகணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த டாய் செக்டாரில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இதுக்குன்னு ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டீம் அப் ஃபார் டாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்ம 2032 5% ஆஃப் குளோபல் டாய் மார்க்கெட்டை இந்தியா வந்து கேப்சர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஓகேவா? ஸோ இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 கீ பாயிண்ட்ஸ், அதாவது 6 ஃபோக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா லான்ச் ஆஃப் டாய் செக்டார் பிளே புக்ஸ்க்காண்டி ஒரு ரோட் மேப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாய் எக்கோசிஸ்டம் எப்படி வந்து இன்க்ளூட் ஆக போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 21,000+ எம்எஸ்எம்இஸ். ஸோ அப்புறம் 770 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷனோட திங்ஸு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடோட 770 ஸ்டார்ட் அப்ஸு. ஸோ அதுக்கப்புறம் 50 டாய் கிளஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் படி பார்த்தா 1800 இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம வந்து க்ரோத் பண்ணி நம்ம அந்த 5% வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த ஒரு வார்த்தை, DPIIT, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1995 வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து 2019 DIPPன்னு ரீநேம் பண்ணாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இதோட செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமர்தீப் சிங். ஸோ இவரோட செக்ரட்டரி யார்? அமர்தீப் சிங் பத்தியா. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்ஹைட்ரஸ் அமோனியம் ஃபெர்டிலைசர்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு இப்போ ஆன்ஹைட்ரஸ் அமோனியம் ஃபெர்டிலைசர்ஸை நம்ம யூஸ் பண்ணலான்னு இந்த மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூரியா இம்போர்ட்டை வந்து குறைக்கிறதுக்காண்டி. ஸோ நம்ம வந்து நிறையா யூரியா வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை குறைக்கிறதுக்காண்டி இனிமேல் வந்து நம்ம ஆன்ஹைட்ரஸ் அமோனியா ஃபெர்டிலைசர்ஸை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளாஸ் 20A ஆஃப் ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டர் 1985 வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போடணும் அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ அடுத்து வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓ சைன் பண்ணுறாங்க. யார் கூட அப்படின்னா ஏர் இந்தியா லிமிடெட் கூட, எங்கே நியூ டெல்லியில் வச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா குளோபல் லெவலில் இந்தியன் டூரிசம் வந்து இன்னும் பெட்டர் ஆக்கலாம் அப்படின்றது கீழே. ஸோ இதில் வந்து என்ன பிராண்ட் நேம் வச்சு பெட்டர் ஆக போகிறாங்க அப்படின்னா இன்க்ரெடிபிள் இந்தியா அப்படின்ற ஒரு பிராண்டை வச்சு நம்மளோட இந்தியன் டூரிசம் வந்து குளோபல் மார்க்கெட்டில் பெட்டர் ஆகிறதுக்கு இந்த எம்ஓயு. ஸோ இதில் வந்து யாரோட ப்ரெசன்ஸில் வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர், யாரு மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெஷ்வாட். ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸில் இந்த எம்ஓயு வந்து சைன் ஆயிருக்கு. இந்த எம்ஓயு வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு வேலிட். ஸோ அதுக்கப்புறம் மேர் இண்டியா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் டாடா ஏர்லைன்ஸாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. 1932 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஏர் இண்டியா வந்து ஒரு நேஷ்னல் ஏர்லைனாக வந்து மாறிச்சு. ஸோ இதை வந்து யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஆர்டி டாட்டா அவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக யார் ஓன் பண்ணியிருக்காங்கன்னா டாடா குரூப் சின்ஸ் 2022 ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐயோட ஃபீல்டு ட்ரையல்ஸ் ஆஃப் ₹10 and ₹20 பாலிமர் கரன்சி நோட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நோட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு 10 ரூபா நோட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த நோட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், கிழிச்சிட்டேன். ஸோ அப்படின்னா நான் பேங்க் கிட்ட போய் கொடுக்கணும். பேங்க் எனக்கு வேறு 10 rupees வந்து தருவாங்க. ஸோ இப்போ இந்த நோட்டில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இந்த நோட்டு கிழிஞ்சு போச்சு. இப்போ இந்த 10 ரூபா வேலிட். ஸோ இதை பேங்க் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி இன்னொரு நோட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த காஸ்ட்டு திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கான காஸ்ட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி இந்தியாவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பாலிமர் கரன்சி நோட்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதை வந்து என்ன எவ்வளோ ருப்பீஸ்க்கு வந்து அடிக்க போகிறாங்க அப்படின்னா 1 பில்லியன் பாலிமர் பேங்க் நோட்ஸ் வந்து அடிக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ட்ரையல் காண்டின்றதுனால தான் ₹10 and ₹20 மட்டும் அடிக்க போகிறாங்க. ஸோ இது ஒரு பாலிமர் கரன்சி நோட்ஸ். பாலிமர்னா பிளாஸ்டிக் கரன்சி நோட்ஸ், ஓகேவா. ஸோ இது எது கீழே சொல்கிறாங்க, எந்த ரூல்ஸு கீழே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 25 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழே வந்து இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்தியன் ஓரத்தில் எத்தனை கோடி அப்படின்னா 3000 கோடி ரூபாய்க்கு வந்து அடிக்க போகிறாங்க இந்த நோட்டு, ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருஷ்டின்னு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா அவங்களோட ரீட்டைல் அண்ட் எம்எஸ்எம்இ லெண்டிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஆக்சிஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க வந்து என்ன இது கொண்டு வந்துருக்காங்க, திருஷ்டி. ஸோ ஆக்சிஸ் ஃபினான்ஸ் திருஷ்டின்ற பிளாட்ஃபார்ம், ஓகேவா. ஸோ இதோட மெயின் திங்கே வந்து இன்னும் பெட்டராக வந்து ரீட்டைலில் வந்து லெண்டிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ அதுக்கப்புறம் இது மோஸ்ட்லி எதுக்கு பேசிக்காக அதோட திங்கே எதுக்கு அப்படின்னா ஆட்டோமேட் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் கிரெடிட் டெசிஷன். ஸோ ஒருத்தவங்களுக்கு கிரெடிட் பண்ண போகிறாங்க, கிரெடிட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த டெசிஷனை வந்து ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுன்றதுக்காண்டி, ஓகேவா. ஸோ இதோட பேஜ் வேணால் வந்து எந்த ஏரியாவில் டிப்ளாய் பண்ண போகிறாங்கன்னா பர்சனல் லோன்ஸு, பிஸ்னஸ் லோன்ஸு, லோன் அகெயின் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் திஷா ஹோம் லோன்ஸு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு நான் டெபாசிட் டேக்கிங், ஓகேவா. நான் டெபாசிட் ஸ்டேக்கிங் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அப்புறம் இது வந்து ஃபுல்லி ஓன்டு பை ஆக்சிஸ் பேங்க், ஓகேவா. ஸோ இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1995 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஓகே. ஸோ ஆம்னி கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி பெனிஃபிட் பேஸ்கெட்ஸை வந்து கொண்டு வராங்க, ஓகேவா. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி பெனிஃபிட் பேஸ்கெட்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து எதில் கொண்டு வராங்க, யூபிஐல கொண்டு வராங்க. ஸோ யாருக்காண்டி அப்படின்னா டேக்ஸ் எஃபிஷியன்ட் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்காண்டி, ஓகேவா. ஓகே. ஸோ இதில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு இது என்ன கார்டு, இது ஒரு ஃப்ளெக்ஸி பெனிஃபிட் பேஸ்கெட் கார்டு, ஃப்ளெக்ஸி பெனிஃபிட் பேஸ்கெட், ஓகேவா. ஸோ இது எதில் ஒர்க் ஆக போகுது, யூபிஐல ஒர்க் ஆக போகுது. இதை லான்ச் பண்ணது யார், ஓம்னி கார்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மெர்ச்சன்ட்ஸ் வந்து இதில் வந்து பேமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மில்லியன் யூபிஐ அக்செப்டிங் மெர்ச்சன்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐயோட ப்ரீபெய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அப்ரூவலும் லைசன்ஸும் வச்சிருக்கு, ஓகேவா. ஸோ இதோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா
ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டேக்ஸ் கம்ப்ளைன்ஸஸ் காண்டி இது ஒன்று. ஸோ இதில் என்னென்னலாம் அலோவ் பண்ணலாம் அப்படின்னா, மீல்ஸ் வாங்கலாம், ஃபியூயல் வாங்கலாம், டெலிகாம்ஸ்க்கான ரீசார்ஜ் பண்ணலாம், புக்ஸு, பீரியாடிக்கல்ஸு, கேஜெட்ஸு அண்ட் இது ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. அதில் இருக்க திங்ஸ்லலாம் மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ஆம்னி கார்ட்ஸ் இந்த கம்பெனி எப்போ லான்ச் பண்ணப்படுது அப்படின்னா 2021 வந்து லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ இது ஒரு ஏஐ பவர்டு கார்ப்பரேட் ஸ்பெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எல்ட்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆர்இஐடி ஓரியன்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஆர்இஐடினா என்ன அப்படின்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. யார் லான்ச் பண்ணுறா? எட்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நிஃப்டியையும் அதுக்கப்புறம் ரியாலிட்டியில் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் வந்து ட்ராக் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நாசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஏஐ பவர்டு ப்ராக்சிஸ் மிஷனை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, சாட்டர்னோட ரிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட ரிங்ஸை போயிட்டு அங்கே இருக்க சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி, அங்கே இருக்க ரிங் பார்ட்டிகல்ஸை டைரெக்டாக கலெக்ட் பண்ணி, அந்த ரிங் பார்ட்டிகல்ஸை டைரெக்டாக அனாலிசிஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராக்சிஸோட வேலை. ஓகேவா? ஸோ இதோட பேஸ் 1 வந்து போயிட்டு. ஸோ இந்த ப்ராக்சிஸ்னால் என்னென்னு பார்த்தலாம். ஸோ ப்ராக்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிளானட்ரி ரிங் அட்டானமஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வித் இன்சிட்டு சாம்பிள்ஸ் அப்படின்றதா ப்ராக்சிஸ். ஸோ இது வந்து நாசாவோட அட்வான்ஸ்டு இனோவேஷன் கான்செப்ட்ஸ் 2026 ப்ரோக்ராமுக்கு கீழே அதோட பேஸ் ஃபுல்ல வந்த ஒரு திங் தான் இந்த ப்ராக்சிஸ். ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சாட்டர்னோட ரிங்கில் இருக்க பார்ட்டிகல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அனுப்புறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பிளானட்டோட ரிங்ஸ்லேருந்து டைரெக்டாக சாம்பிள்ஸ் வந்து எடுத்து வர போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் பி மார்க்கோ குவாட்ரிலி வந்து லீட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த குரூப்போட சூப்பர்வைசராக வந்து அவர் தான் இருக்காரு. ஸோ இவர் தான் பிரின்சிபல் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் ரோபோட்டிக் மாடலிங் அண்ட் சிமுலேஷன் குரூப் ஆஃப் அட் ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி. ஸோ இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா, ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி நடக்குது. அது யூஎஸ்ஏ கலிஃபோர்னியாவில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஜூலை 27. இது ஜூலை 27 என்ன டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஆர்பிஎஃப் டே. சிஆர்பிஎஃபோட ஃபவுண்டேஷன் டே. சிஆர்பிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அவங்களோட ஃபவுண்டேஷன் டே. ஸோ இது எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேனா, 88வது ஃபவுண்டேஷன் டே. ஸோ இந்த போலீஸ் ஃபோர்ஸை எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 27th ஜூலை 1939 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதை வந்து என்னவா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, சிஆர்பி கிரவுன் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து மத்திய பிரதேசில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் 1949 ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே 28th டிசம்பர் 1949 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிஆர்பிஎஃப் வந்து மாற்றிடுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 28 என்ன டே அப்படின்னா, வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டே. ஸோ இந்த வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டேயோட தீம் என்ன அப்படின்னா, ஹெப்பாடைட்டிஸ் லெட்ஸ் பிரேக் இட் டவுன் அப்படின்றதா இதோட தீம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.